மன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்கள் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நேற்றைய தினத்தில் அதை பார்த்தோம். போராட்டங்கள், யுத்தங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறந்த காரியம் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்பது, கர்த்தரை சார்ந்து கொள்வது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. இப்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும். யோசபாத்துக்கும் யூதா ஜனங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை என்ன வந்ததாம்? நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் பயந்தார்கள். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள். யுத்த காலம் பயத்தை கொண்டு வருகிற காலம். யுத்த காலம் நம்மளை கலங்க செய்கிற காலம். ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவன் வார்த்தை அனுப்ப விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள், யுத்த காலத்துல இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே அகற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை பயத்துல கடந்து போகும்போது கர்த்தருடைய ஒரு வார்த்தை என் பயத்தை அகற்றியது உண்டு. அந்த ஒரு வார்த்தை கலங்கின இருதயத்தை மாற்றினது உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே நிறைய முறை அனுபவித்திருக்கலாம். இன்னைக்கு இன்னொரு முறை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. பயத்தையும் கலக்கத்தையும் நீக்குகிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பயத்தை நீக்குகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், கலக்கங்களை நீக்குகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இன்றைக்கு தேவை உம்முடைய வார்த்தை, உம்முடைய கரம் எங்களுக்குள்ளாக ஒரு நற்கிரியை செய்யட்டும். எங்களுக்குள்ளாக வருகிற பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம், உண்மை சார்ந்து கொள்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை அனுப்புவீராக. அவர்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள், அதற்கு ஏற்ப ஒரு வார்த்தை அனுப்புவீராக. என்ன வார்த்தை அவங்களுக்கு தேவையோ அதை அனுப்புவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.